Hi friends, this is Niveta. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஐசோமெரிசம் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐசோமெரிசம் யார் சொன்னாங்க அப்படின்னா பெர்சிலியஸ் அப்படிங்கிறவர் தான் சொன்னார். ஸோ இது என்ன அப்படின்னா இது எக்ஸிஸ்ட் ஆகுது of 2 or more compounds with the same molecular formula. molecular formula சேமாக இருக்கும். molecular formula என்ன? கார்பன் இத்தனை இருக்கும், ஹைட்ரஜன் இத்தனை இருக்கும், அதெல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ சேம் molecular formula இருக்குது, ஆனால் அதுக்கே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஐசோமெரிசத்தை வெளிப்படுத்துகிற அந்த காம்பவுண்டை ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோமெரிசம்னா என்னது? சேம் molecular formula பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் வைஸ் ஃபிசிக்கல் கெமிக்கல் அது எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதா நம்ம ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். the difference in properties of two isomers is due to the difference in so அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பாண்ட் கனெக்டிவிட்டி எது கூட கனெக்ட் ஆயிருக்கா அதை பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகலாம், அல்லது ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்னா அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்த அது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐசோமெரிசம் நம்ம ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறோம். கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐசோமர்ஸ்னால் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ், ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸோட இந்த 6 டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபார்மலி ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் டிஃப்ரெண்ட் இன் பாண்ட் கனெக்டிவிட்டி. அந்த பாண்ட் கனெக்ட் ஆகிருப்போம்ல அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டிடியூஷனல்னாலே என்னது? அந்த கனெக்டிவிட்டி. ஸோ அந்த பாண்ட் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ். இதில் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபர் இன் தேர் பாண்டிங் சீக்வன்ஸ். இவ்வளோ தான் இங்கே விஷயம். என்னது? சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், ஆனால் அந்த பாண்டிங் சீக்வன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரக்சரல்னு சொல்லலாம், அல்லது கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸும் சொல்லலாம். இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா செயின் அல்லது நியூக்ளியர் அல்லது ஸ்கெலிட்டல் ஐசோமரிசம் அப்படின்றது. ஸோ செயின் அப்படின்னாலே என்னது? பிரான்ச்சாக இருக்கலாம் அல்லது எனக்கு ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு எப்படிப்பட்ட சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என் பென்டேன் அப்படிங்கிறது 1 2 3 4 5 கார்பன் தான் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு. இதில் 1 2 3 4 5 கார்பன் தான் இருக்குது, பட் பிரான்ச்சாக இருக்குது. எந்த இடத்துல பிரான்ச்சாக இருக்குது? செகண்ட் கார்பன் கூட. தட் இஸ் 2 மெத்தில். இதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 4. ஸோ பியூட்டேன் அப்படின்னு. ஏன்னா இதில் எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ அதை வச்சு நேம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை என் பென்டேன்னு சொல்லலாம், 2 மெத்தில் பியூட்டேன்னு சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கார்பன் தான் இருக்குது. இதை நீங்கள் என்ன சொல்லலாம்? இதை 1 2 3 இது பண்ணிங்கன்னா கூட இங்கே 2 2 டைமெத்தில் பேலன்ஸ். இது ரெண்டுத்தையும் விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் எத்தனை கார்பன்? 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரோப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதோட செயின் அது பிரான்ச்டாவோ அல்லது ஸ்ட்ரெயிட்டாவோ அப்படி டிஃபர் ஆகிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா செயின் ஐசோமர்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஹாவ் சிமிலர் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபர் இன் த நேச்சர் ஆஃப் த கார்பன் ஸ்கெலிட்டன். அந்த கார்பனோட ஸ்கெலிட்டனில் டிஃபர் ஆகிறது, அதை ஸ்ட்ரெயிட்டு அல்லது பிரான்ச்டு. அடுத்தது பொசிஷன் ஐசோமர். பொசிஷன் ஐசோமர்னாலே உங்களுக்கு என்ன தெரியுது? ஏதோ ஒரு பொசிஷன் வேறுபட்டிருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ மூணு இது இருக்குது. ஓகேவா? இதில் பொசிஷன் அப்படிங்கிறது பொசிஷன் ஆஃப் த சப்ஸ்டிடியூவன்ட் ஒன்று இருக்குது, அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் மாறுறதுன்னு ஒன்று இருக்குது. அடுத்தது அன்சாச்சுரேட்டட் லிங்கேஜ் அப்படின்னு இருக்குது. அன்சாச்சுரேட்டட்னால என்னது? டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டை தான் நம்ம அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். சாச்சுரேட்டட்னா சிங்கிள் பாண்ட். ஸோ இதில் மூணுத்துல எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதா பொசிஷன் ஐசோமர்ஸ். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா அன்சாச்சுரேட்டட் லிங்கேஜ் எப்படி மாறுது? இப்போ C5H10ன்னு கொடுத்துருக்காங்க. C 5 இருக்குது, H 10 இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் என்னவாகுது? இங்கே வந்துடுது. இது பென்ட் 1 இப்போ நீங்கள் நம்பர் போட்டிங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு போட்டுப்பீங்க. கரெக்டாக? ஸோ இது நம்பரிங் கான்செப்ட், நேமிங் கான்செப்ட்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதில் பென்ட் 1 ஈன்னு வரும். இதில் நம்பர் பண்ணும்போது 1 2 3 4 5 செகண்ட் கார்பன்லேருந்து இந்த டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ பென்ட் 2 ஈன்னு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எனக்கு அன்சாச்சுரேட்டட் லிங்கேஜில் வேரி ஆயிருக்கு. இதில் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் ஆஃப் த சப்ஸ்டிடியூவன்ட் மாறுபட்டிருக்கு. இப்போ இங்கே குளோரின் அட்டாச் ஆயிருக்கு, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இங்கே குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. இது 1 குளோரோபியூட்டேன், இது 2 குளோரோபியூட்டேன். ஆனால் ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான். ஸோ இப்படி இருக்கிறத நம்ம பொசிஷன் ஐசோமர்சம் சொல்லுவோம். அடுத்தது என்னென்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் குரூப்பே டிஃபர் ஆகிருக்கிறது. இப்போ அந்த டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே CO கீட்டோனுங்கிறதா ஃபங்க்ஷன் குரூப். இது எத்தனை இருக்குது? செகண்ட் பொசிஷனில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5 கார்பன் இருக்குது. ஸோ பென்ட் செகண்ட் கார்பனில் தான் இந்த கீட்டோன் இருக்குது. அப்போ 2 1 அப்படின்னு வரும். இது பென்ட் 3 1 அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 வகையில் மாறுறதா நம்ம பொசிஷன் ஐசோமர்சம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஐசோமர்சம். ஃபங்க்ஷனல் ஐசோமர்சம்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பே வேறையாக இருக்கிறது. சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே C3H6Oன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே
இப்போ இதில் கால்குலேட் பண்ணி பாருங்கள். சி வந்து 3 இருக்குது, ஹெச் வந்து 3 + 2 5, 5 + 1 6 இருக்குது, ஆக்சிஜன் வந்து 1 இருக்குது. அப்போ இங்கே வந்து CHO குரூப் இருக்குது. CHO குரூப்னா என்னது? ஆல்டிஹைட் குரூப். ஸோ இதை வந்து 3 கார்பன் இருக்காங்க, நம்ம ப்ரொப்பனல் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் கார்பன் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஆக்சிஜன் வந்து 1 இருக்குது. இங்கே கீட்டோன் குரூப் இருக்குது. ஸோ ப்ரொப்பான் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், ஆனால் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பே டிஃபர் ஆயிருக்கு. ஸோ இதோட பியூட்டி தெரிஞ்சு இதை படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது எல்லாமே C3H6O2 அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம COOH குரூப் எடுத்திருக்காங்க இங்கே, ஓகேவா? ஸோ அப்போ ப்ரொப்பனோயிக் ஆசிட், ஏன்னா 3 கார்பன் இருக்குது, ப்ரொப்பனோயிக் ஆசிட். அடுத்தது இந்த COOவை இங்கே கொண்டு வந்துட்டாங்க, ஹெச் வந்து இங்கே சேர்த்துட்டாங்க. அப்போ COO குரூப் வந்து நம்ம அசிட்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து மெத்தில் அசிட்டேட் அப்படின்றது வரும், ஓகேவா? COOCH3 கூட இந்த மெத்தில் சேர்ந்துருக்கு. ஸோ மெத்தில் அசிட்டேட், அதாவது எஸ்தர் குரூப், இதெல்லாமே பின்னாடி படிப்பீங்க. ஸோ இப்படி இருக்கிறத நம்ம பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது என்னென்னா மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே என்ன அப்படின்னா, இந்த 2 சைட்லையும் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து அன்இக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் வந்து 2 ஒரே ஃபங்க்ஷன் குரூப்புக்கு சைடில் வந்து டிஃப்ரெண்ட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் குரூப் வந்து என்ன வேணா இருக்கலாம், ஈத்தர்ஸ், கீட்டோன்ஸ், எஸ்தர்ஸ், செகண்டரி அமீன்ஸ், எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C4H10Oன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இங்கே ஓங்கிறது எடுத்திருக்கேன், ஓகே? ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? ஈத்தர் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ இங்கே CH3, இங்கே C3H7 இருக்குது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இங்கே O தான் இருக்குது, ஆனால் இங்கே C2H5, C2H5 இருக்குது. இங்கே 1 கார்பன் இருந்தது, இங்கே 3 கார்பன் இருக்குது. அடுத்ததில் இங்கே 2 கார்பன், 2 கார்பன். அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 கார்பன் இருக்குது, இங்கே 3 கார்பன் இருக்குது. புரியுதா அந்த டிஃப்ரென்ஸு? ஸோ இப்படிப்பட்ட அந்த அரேஞ்ச்மெண்ட், அந்த 2 சைட்லையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்க அந்த கார்பன் ஆட்டமோட பொறுத்து இதுவாக இருக்கிறதா நம்ம வந்து மெட்டாமெரிசம் அப்படின்றது சொல்லுவோம், ஓகே? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா C5H10O அப்படிங்கிறது, இங்கே வந்து கீட்டோன் எடுத்திருக்காங்க. அப்போ இங்கே C2 இருக்குது, இங்கே இதில் பார்த்தீங்கன்னா C இருக்குது, இங்கே C3 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா C இருக்குது, இங்கே C3 இருக்குது. ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகிறது தான் வந்து நம்ம வந்து மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அதை பொறுத்துலாம் இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டாட்டாமெரிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லலாம். இதில் சிங்கிள் காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் 2 ரெடிலி இன்டர் கன்வெர்ட்டபிள், ஒரே ஒரு காம்பவுண்ட் தான், ஆனால் அது வந்து 2 அதுக்குள்ளேயே இன்டர் கன்வெர்ட்டபிள் ஆகிற ஸ்ட்ரக்சராக மாறும் அப்படிங்கிறது தான். ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 1 அட்டாமிக் நியூஸ், ஜென்ரலி ஹைட்ரஜனை பொறுத்து இது வரும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா புரியும். அந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாம 2 இதுலேயும் தாவிட்டு இருக்கும். ஸோ அதுதான் நம்ம டாட்டாமெரிசம் சொல்லுவோம். பட் அதோட மாலிகுலர் ஃபார்முலா தான் சேமாக தான் இருக்கும். The 2 different structures are known as tautomers. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் முக்கியமானது என்னென்னா டயட், ட்ரையட் அப்படின்னு சொல்கிறது. டயட் சிஸ்டம்னா என்னென்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு ஆசிலேட்ஸ் பிட்வீன் 2 டைரக்ட்லி லிங்க்டு பாலிவேலண்ட் ஆட்டம்க்கு இல்லை மாற்றி ஆசிலேட் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சைனைனால என்ன தெரியும்? CN அப்படிங்கிறது தெரியும், ட்ரிபிள் பாண்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் வந்து கார்பன் கூட பாண்ட் ஆயிருக்கு. அடுத்தது இந்த ஹைட்ரஜன் வந்து நைட்ரஜன் கூட பாண்ட் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் ஐசோசைனைட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்கு? ஹைட்ரஜன் ஆசிலேட் பிட்வீன் கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில மாற்றி ஆசிலேட் ஆகுது. இது வந்து டயட் சிஸ்டம் சொல்கிறது. அடுத்தது ட்ரையட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, இதில் வந்து ஹைட்ரஜன் வந்து ஆசிலேட் பிட்வீன் 3 பாலிவேலண்ட் ஆட்டம்ஸ்க்கு இடையில மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கும் 3க்கும் இடையில இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூலயமா எனக்கு என்ன ஆகும்னா, கீட்டோனாக இருக்கிறது ஈனால் ஃபார்மில் மாறும், ஆல்கஹால் ஃபார்மில் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஈனாலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் என்னென்னா, கீட்டான் ஃபார்ம் இஸ் கன்வெர்டட் டு ஈனால் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. இந்த போத் டாட்டாமெரிசம் வந்து நாட் ஈக்குவலி ஸ்டேபிளாக இருக்காது. லெஸ் ஸ்டேபிள் ஃபார்மை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லெபிலி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, அசிட்டால்டிஹைட் இருக்குது. ஆல்டிஹைட்னாலே எனக்கு என்ன அர்த்தம்? CHO குரூப் இருக்குது. அசிட்டால்டிஹைட்னா எனக்கு இங்கே வந்து அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இதில் நம்ம ஆக்சுவலி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபஸ்ட்டு கூட தான் அட்டாச் ஆகிருக்கு, கரெக்டாக? இப்போது அடுத்தது என்ன ஆகும்னா, இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட், இது வந்து தேர்ட் பொசிஷன் வச்சுருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு கூட அட்டாச் ஆகிருக்க இந்த ஹைட்ரஜன் நேராக என்ன ஆகிடுதுன்னா வந்து இந்த தேர்ட் பொசிஷன் கூட அட்டாச் ஆகிடுது. அப்போ எனக்கு என்ன ஆகும்? CH2 இருக்குது, இங்கே இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகிருக்குல்ல இந்த ஒரு பாண்ட், அந்த பாண்ட் வந்து இந்த சைடு வந்துடுது. அப்போ டபுள் பாண்டாக மாறிடுது, CH. இந்த டபுள் பாண்ட் வந்து இங்கே வந்துடுது. லைக் அந்த ஆக்சிஜனுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் கூட இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஆகணும்ல, அதுக்காக வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து OH மாறிடுது. ஸோ முதல்ல இருந்தது என்னது? அசிட்டால்டிஹைட் ஃபார்மில் இருந்தது.
இங்கே வந்து OHன்னு வந்துருச்சுல, அதனால ஈனால் ஃபார்முக்கு மாறிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நைட்ரோ அசிடிடாட்டாமெர்சம் அப்படிங்கிறது HON டபுள் பாண்ட் ஓன்னு இருக்குது. இது வந்து நைட்ரேட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆயிருக்கு, அடுத்தது என்ன ஆகும்னா இது வந்து நைட்ரஜன் கூட பாண்ட் ஆயிருக்கும், இந்த ஹைட்ரஜன். ஸோ அது வந்து நைட்ரோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரிங் செயின் ஐசோமெர்சம் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து இருக்கிறதுக்கு எல்லாமே சேம் மாலிகுலர் ஃபார்மில் தான் இருக்கும், ஆனால் பட் டிஃபர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாண்டிங் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் டு ஃபார்ம் ஓப்பன் செயின் அண்ட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து எனக்கு அந்த பாண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து வேறுபடும். அது வந்து ஓப்பன் செயினாகவும் இருக்கும், சைக்ளிக் ஸ்ட்ரக்சராகவும் மாறுதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் C3H6ன்னு இருக்குன்னு வைங்களேன், இது வந்து CH3 CH டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு ப்ரோப்பீன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த எனக்கு வந்து இப்படி மாறிடுது. ஆக்சுவலி இங்கே வந்து 1 2 3 பாண்ட் இருக்குது, இங்கே வந்து எனக்கு சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணுறதுக்கும் 3 பாண்ட் தான். அப்போ இது வந்து சைக்ளோப்ரோபேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்மில் தான் எனக்கு ஓப்பன் ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது, அதே மாதிரி சைக்ளிக்காகவும் இருக்குது. இது வந்து சைக்ளோபியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக. இது வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி இந்த ஒரு பாண்ட் மட்டும் தனியாக வந்து இந்த மாதிரி மெத்தில் சைக்ளோப்ரோபேனாக கன்வெர்ட் ஆகிறது. ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது இது கொஞ்சம் ஓப்பன் செயின் மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிங் செயின் ஐசோமெர்சம்னா எனக்கு ஓப்பன் செயின், இந்த மாலிகுலர் ஃபார்முலாவே இந்த ஓப்பன் செயினுக்கும் சரி இந்த சைக்ளிக்கும் சரி சேமாக இருக்கிறதா நம்ம ரிங் செயின் ஐசோமெர்சம் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.